ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எந்த அளவுக்கு நம்ம கடை முடிஞ்சிருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி பார்க்கும்போது ரூஃப் மட்டும் போட்டதை பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு 4 படிக்கட்டையும் வச்சாச்சு. இந்த படிக்கட்டு வச்சது இல்லாமல் அங்கே வந்து சின்னதாக ஒரு உரையும் இறக்கியிருக்கோம். சிம்பிளாக இங்கே ஒரு சிங்க் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இடத்த வந்து சின்னதாக ஒரு போர்ட்டிக்கோ ரெடி பண்ணி அதில் வந்து ஒரு சோஃபாவோ இல்லை சேர் எதாவது போட்டு வரவங்களை வந்து இங்கேயே நல்லா உட்கார வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பூசு வேலை தான் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து பூசிட்டாங்கன்னா ஓவராலாக வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இங்கே வந்து பூசுறது மட்டும்தான் கொஞ்சம் மெயினான வேலைன்னு பார்த்தா அது ஒன்று தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தரை போடுறது. இங்கே வந்து கொஞ்சம் ஹைட், அந்த ஹைட்டுக்கு சமமாக நம்ம சேர்த்துட்டு நம்ம இந்த தரையை போட்டுற வேண்டியதுதான். இதில் என்னென்னா இருக்கிற வேலை ஒன்றுன்னா வலிச்சிக்கிட்டே போகுது. ஒரு வேலையை முடிக்க போனால் அதில் இன்னொரு வேலை வந்து தான் இந்த உரையை நாங்கள் இறக்கியிருக்கோம். முன்னாடி அதில் எந்த பிளானுமே இல்லை. சரி இடம் இருக்குது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சைடில் அந்த செவுரு வந்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு அது ஓப்பனாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும். இப்போ என்னடானா எதுவுமே தெரியாது, வந்து மூடிட்டோம். ஆமாம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் நேற்று ரூஃப் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து இந்த படிக்கட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து கைப்பிடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த செவரு, அதில் வந்து ஒரு இதுக்கு மட்டும் காலம் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் 2த்துக்கு ஊற்றணும். அது வந்து அப்புறம் ஊற்றிக்கலான்னு விட்டாங்க. குழந்தைங்க ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ வந்து என்னென்னா கீழே இந்த வேலையை பார்த்தீங்கல்ல, மேலேயும் நாங்கள் ஒரு வேலை பண்ணியிருக்கோம். அந்த என்ன வேலைன்றதை போய் பார்க்கலாம். வாங்க. இங்கே தான் வந்து எங்கள் ரூம், சரிங்களா? இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இந்த படிக்கட்டு மொட்டை மாடிக்கு ஏறணும் தெரியுமா? அங்கே தான் வந்து நாங்கள் புதுசாக ஒரு பிளான் பண்ணோம். அது என்னென்னா ஒரு கார்டன் செட் பண்ணலாம், பால்கனி அப்படியே வச்சுக்கலான்ட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். இங்கே கடை கட்டுறோம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அந்த கார்டன் மாதிரி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த சைடில் அப்படி உடச்சிருக்கோம். இங்கே படிக்கட்டு வச்சு இப்படி இறங்குவோம். ஆனால் இப்போ நான் இறங்க மாட்டேன், பயமாக இருக்குது. இங்கே வந்து மரம் வைக்க முடியாது, செடி கொடி பூ எல்லாமே வைக்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி செடியெலாம் வைக்கணுன்ட்டு. ஆனால் அதுக்கான ஒரு ப்ராப்பர் இடம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தோம். இப்போ அந்த இடத்த இதுக்காக செட் பண்ண போகிறோம். யோகாலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். பண்ணுறது அதெல்லாம் வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். அப்படியே வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரூம் இருந்தது. இதுதான் வந்து ஸ்டோர் ரூம். அதான் நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், குழந்தைங்களுக்காக ஒரு கிட்ஸ் வீடியோ ரெடி பண்ண போகிறேன், ரூம் ரெடி பண்ண போகிறேன்ட்டு. அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பார்க்கலாமா? வாங்க. இவர் வந்து அந்த வேலை செய்கிறதுனால இந்த ஒயரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு குழந்தைங்களோட ப்ளே ஏரியா. இது வந்து நாங்கள் வீட்டில் வச்சுருந்த இந்த பீரோ குழந்தைக்காக வாங்கினது. ஆனால் இது எங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. துணி வச்சா அப்படியே உடஞ்சி உள்ளே விழுந்துடும். அதனால் வந்து இவங்களுக்கு பொம்மை வைக்க ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே பொம்மையாகவே இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ வாங்கினது எதுவுமே கிடையாது. எல்லாமே லட்சுமா பர்த்டேக்கும் சுஜன் பர்த்டேக்கும் வந்த பொம்மை. இதெல்லாம் லட்சு பர்த்டேக்கு வந்தது. இது எதையுமே நான் எடுத்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் மனசே கஷ்டமாயிடும். அதனால் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு, விளையாடிட்டு இங்கே தான் வைக்கணும், இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து ப்ளே பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கிச்சன் செட் பண்ணணும். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். செட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விளையாடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செஸ் கிளாஸ் விட போகிறோம் குழந்தைங்கள. ஆனால் ஒரு மனசு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு. சுஜனு எப்போ பார்த்தாலும் செஸ் கிளாஸே அனுப்புறீங்களா, எங்களுக்காக ஒரு ஃப்ரீ டைம் விடுறீங்களான்னு கேட்டான். சரிப்பா விடுறேன்ப்பான்னு சொன்னது தான். எப்போ விடுவீங்கன்னு செஸ் கிளாஸை கூட ஞாபகம் கூட இல்லை. எப்போ விட போகிறீங்க, நாங்கள் ஃப்ரீயாக விளையாட போகிறோன்னு கேட்டே இருக்காரு. அதுக்கு நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, நீ போய் கப்படி, கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அவர் வந்து கப் அடிச்சிட்டதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் ஃப்ரீ டைம், அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு வந்து இந்த ஃபுட்பாலில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஃபுட்பால், கிரிக்கெட் இந்த மாதிரி பால் ஐட்டம் இருக்கிற கேம் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாரு. ஸோ வந்து அதில் அவருக்கு கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம் அவர் எப்படி விளையாடுறாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணோம். நானும் கேட்டேன், நம்ம விஜய் கேட்குற மாதிரி, நீ என்ன ஆகப்போகிற, ரொனால்டோவா மெஸ்ஸி ஆனதுக்கு பிகிலே என்னாரு, சரி பிகில் மாதிரியே ஆகப்பானேன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செஸ் கிளாஸ் போகிறோம். போகலாமா? சுஜனே வந்து குளிச்சிட்டாரு, சுஜனே ட்ரெஸ் போட்டிங்கனாரு, சுஜனே வந்து பவுடர் அடிச்சிட்டாரு, அவரே மேக்கப்லாம் பண்ணிட்டு கீழே போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் நான் பொம்மை படம் பார்த்துட்டு வரேன்னாரு. சரி பாருன்னு சொல்லியாச்சு. லட்சுமா வந்து தலை வாரிட்டு இருக்காங்க. அவங்களும் குளிச்சிட்டாங்க, ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க, தலையோ வாரிட்டாங்க. குழந்தைங்க வந்து அவங்க வேலையை செய்யும் போது தான் தெரியுது, ஐயோ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கப்பா, நம்ம தான்ப்பா இன்னும் வளராமல் இருக்கோன்ட்டு. போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்து இங்கே நின்னோன்னா பயங்கர வெளிச்சமாக இருக்கும், லைட்டே தேவைப்படாது. ஆனால் இப்போ என்னடான்னா எல்லாம் அப்படி அடைச்சி வச்ச மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுது போல். ஏன்னா நான் இங்கே வந்து ரொம்ப நேரம் நான் தான் இருப்பேன். அதனால் வந்து எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நான் கேட்டதுக்கு சொன்னாங்க, லைட்டு போட்டால் தெரியாது, 2 லைட்டு போட்டுடுறோம், பளிச்சுன்னு இருக்கோன்ட்டாங்க. பார்ப்போம், என்ன தான் லைட்டு போட்டாலும் இயற்கையாக வர அந்த வெளிச்சம் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது அப்படி தான் இருக்குது. இன்னும் என்னென்னா
ஃபஸ்ட்டே இடம் சின்னது, இதில் இன்னும் சுருக்கணும்னா குழந்தைங்க எங்கே விளையாடுவாங்கன்னே தெரியல. இதுலேயே தான் விளையாடிக்கணும், இங்கே தான் அவங்க. இல்லைன்னா மேலே நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ரெடி பண்ணி அங்கே தான் விளையாட வைக்கணும். ஓகேவா? சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்ட்டு? கல்யாணம் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது, வீடு கட்டுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. ஒரு வேலை செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா பக்கத்தில் ஒரு வேலை. இப்போது இந்த ஹோல்ஸ் இருக்கா, இதை நம்ம அடைக்கணும்னு நம்ம நினச்சா பக்கத்துலேயே வேறு ஏதாவது ஒரு வேலை வந்து நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வேலை, இப்படியே வேலையாக போயிட்டு நிறைய வேலை வந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு என்னவோ இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆனால் செலவு மட்டும் ஆகிட்டே இருக்குது. சிறுக சேர்த்து வச்சதெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஏதோ நல்லது நடக்குதுன்னும் போது ஓகே தான் அப்படின்னு தோணுது. சரி, நம்ம இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து கடை பக்கத்தில். இது வந்து நம்ம போர்ட்டிக்கோ. ரூஃப்லாம் போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு இமேஜின் ஒரு தடவையும் நான் வேறு நெட்டில் போட்டு நம்ம வீடு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு பார்த்து கடைசியில் வந்து வரட்டும், நம்ம எதுக்கு அதை இமேஜின் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மேலே செடிலாம் வைக்கிறது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணுறோம். அப்படியே கூடிய விரைவில் அது எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 பேரும் வந்து பவுடர் உடலாக வச்சுட்டு பவியமாக கிளம்பிட்டாங்க. எங்கே திரும்பி ஊரில் ஒரு ஜோக்கர் இருந்தாங்க. ஆன்சர் கையை தூக்க சொன்னாங்க. கை தூக்கு அகல கையை. சரியான ஆளு. இதுக்கு பேர் ஜோக்கே கிடையாதுடா. இந்த மாதிரி வேலைலாம் சுஜனால மட்டும் தான் பண்ண முடியும். வாங்க போய் ஏறு. செஸ் கிளாஸ் போகிறதுக்கு செஸ் பேக் எங்கே வச்சான்னு தெரியலையா. கேட்டால் மறந்துட்டேன்றான். நான் என்ன இப்போ போய் அவங்களால என்ன சொல்ல போகிறதுனே தெரில. அவசர டைம் ஆகிறது நேரத்தில் போய் நம்ம தேட முடியும். அப்பா ஏறுப்பா போயிட்டு கேட்டேன். நான் முன்னாடியே கேட்டேன், செஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா பண்ணிட்டேன். முடிச்சிட்டேன். எப்போ முடிச்சிட்டேன்னா அப்புறம் கிளம்புற நேரத்தில் கேட்குறேன். இப்படியே பார்த்துனுக்குறான், பேசினேக்கிறேன், இப்படியே பார்த்துனுக்குறான். அப்போனா என்ன அர்த்தம்? இல்லை நீ என்கிட்ட கேள்வி கேட்காதன்னு அர்த்தம். அங்கே தான் கம்பளி பூச்சி இருந்தது. இந்த வயசில் குழந்தைங்க வச்சுருந்தா இப்படி தான் இருப்பாங்களோ? யாருக்காவது இந்த வயசில் ஏதாவது குழந்தைங்க இப்படி தான் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கண்ணே. பா நீ இங்கே இரு, நாங்கள் போகிறோம். சரி ஓகே, செஸ் கிளாஸில் விட்டுட்டு கிளம்பலாம். போகலாம். ஒரு வழியாக செஸ் கிளாஸ் போயிட்டு வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சரி இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ண மாதிரி இங்கே ஒரு கார்டனோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று வச்சுட்டோன்னா குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுக்காக இந்த ஏணியில் தான் நான் இறங்கினேன். உயிரை கையில் பிடிச்சிட்டு இறங்கினேன். எனக்கு இந்த ஹைட்டுக்கெல்லாம் ரொம்ப பயம். இறங்கிடுவேன், இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் குழந்தைங்களுக்காக இறங்கியாச்சு. அவங்களே தைரியமாக இறங்குறாங்க. நான் இறங்குறதுக்கு என்னை சுளுவீர்னு அடித்த மாதிரி சுஜன் கேட்டேன். அதனால் நான் இறங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்த மாதிரி போஸ்டர் வந்து மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி அந்த வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த போஸ்டர் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க, கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டுமே வந்துச்சு. அதனால இந்த நாள் சிறப்பாக இருந்துச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். இவ்வளோ நாளும் சிறப்பாக தான் இருந்துச்சு. இவங்களுக்கு எப்படின்னா செஸ் கிளாஸ் போகிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா விளையாடுறாங்களாம். இன்றைக்கி வந்து கோச் கூப்பிட்டு சுஜன் வந்து எல்லாமே நல்லா தானே பண்ணுறான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு சுஜன் வந்து நல்லா விளையாடிட்டாராம். ஸோ வந்து அவர் வந்து அந்த செஸ் கிளாஸில் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். அவன் ஏதாவது தப்பு பண்ணா நம்ம லட்சு பூஜன் திட்டுறாங்களாம், ஏன் உன் தம்பி இப்படி பண்ணுறான்ட்டு. லட்சு வந்து நான் என்னமா பண்ணுவேன்னு என்னை கேட்பாங்க. ஸோ வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இந்த நாள் வந்து எங்களுக்கு சிறப்பாக நாங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே நடந்துச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது. இதே மாதிரி உங்களுக்கும் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாமா? காலையில் பார்க்கலாம். பாய், குட் நைட். சுஜன் குட் நைட் சொல்லு. குட் நைட். பாய்.